இந்த செய்தி இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆசியாவில் இருக்கிற 7 பட்டணங்களில் உள்ள சபையில் 7 சபைக்கு எழுதின புஸ்தகம் இந்த புதிய ஏற்பாடு, இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்க போகிறது 6வது பட்டணத்தில் இருக்கிற சபை, பிலதெல்பியா சபை. 6வது அது இந்த வசந்த படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 1:11. ஆமாம். இது பார்த்திங்கன்னா ஆசியாவில் இருக்கிற 7 பட்டணங்கள் பேர் தான் இந்த பேர். அந்த பட்டணங்களில் இருக்கிற சபைக்கு பேர் தான் இப்போ நம்ம 6வது பட்டணம் லவோதிகேயா. நம்ம 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன படித்தோம்? பிலதெல்பியா, அதாவது 6வது பட்டணத்தில் இருக்கிற சபை. இது எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால், யோவான், அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஷீடர்களில் 12 பேரில் ஒருத்தர் யோவான். இவர் பத்மு என்னும் தீவுக்கு கடத்தப்படுகிறார். கடத்தப்படும் பொழுது அவர் கர்த்தருடைய நாள் வந்துச்சு. இப்போ நமக்கு ஆராதனை நாள் வந்த உடனே, ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே நாம் எல்லோரும் எல்லா வேலையும் விட்டுட்டு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு வரோம் இல்லையா? அதுபோல் கர்த்தருடைய நாள் வந்தபோது அவர் என்ன பண்ணார்? ஜபத்துக்குள்ளே போனார். ஜபத்துக்குள்ளே போய் ஜபத்தில் ஆவிக்குள்ளே போனார். ஆவிக்குள்ளே அந்த மனுஷனை ஆவிக்குள்ளே அவர் ஆவிக்குள்ளே அப்படியே போயிட்டார். அதாவது ஆவிக்குள்ளே போகிறதுனா நாம் இருக்கிற அந்த நிலையை தேவனுடைய நிலைமையிலே கொண்டு வருவது. நாம் பாருங்கள், நம்ம இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி இல்லை. இவர் சொல்லுவார் பாருங்கள், பவுல் அடிகள் சொல்லுவார் பார்த்தீங்களா? பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியரில் சொல்லும்போது, நான் 14 வருஷத்துக்கு முன்ன ஒரு மனுஷனை அறிவேன். அவர் சரீரத்தில் இருந்தாரா இல்லை சரீரத்துக்கு புறம்பாக இருந்தாரா நான் அறியேன். அவர் 3வது வானம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய அந்த அனுபவம், பரலோகத்தை போய் பார்த்து விட்டு வருகிற அந்த அனுபவம், அது பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. அதே போல் யோவானுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. எப்போ அவர் பத்ம தீவுக்கு கடத்தப்பட்ட போது, பத்ம தீவில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள் வந்த பொழுது, அந்த நாளில் அவர் ஆவிக்குள்ளாக மாறுறார். அதாவது சரீரத்தினுடைய நினைவுகளை மறந்து, சரீரத்தினுடைய தன்மைகளை மறந்து, சரீரத்தினுடைய சிந்தனைகளை மறந்து, நாம் ஒரு சிறையாய் இருக்கிறோம், நாம் பாடுபட்டு இருக்கிறோம், நாம் நிந்தை அடைந்து இருக்கிறோம், நாம் இங்கே கைதியாக இருக்கிறோம் என்ற எல்லா எண்ணத்தையும் மறந்து ஆவிக்குள்ளாக, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக அவர் மாறி போகிறார். அப்படி மாறும் பொழுது தான் இந்த வெளிப்படுத்துதல் அவருக்கு வந்துச்சு. 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா? அது 10லேருந்து வாசிங்க. 10லேருந்து வாசிங்க. அது சொல்கிறார் பாருங்க. இது யோவான் அவரே கைப்பட எழுதுனது. அவரே சொல்கிறாரு, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது ஆவிக்குள்ளாய் நான் மாறின போது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போல பெரிய சத்தம் ஒன்றை கேட்டேன். பாருங்க, எக்கால சத்தம் போல ஒரு பெரிய சத்தம் எனக்கு பின்னால கேட்டுச்சு. அந்த சத்தம் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா,
நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். அந்த சத்தத்தில் இருந்து என்ன சொல்லுதுன்னா, அல்பாவும் நான் தான், ஒமேகாவும் நான் தான், முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான் என்று சொல்லு. அப்போ அதுக்கப்புறம் நீ எதை பார்க்குறியோ அதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. நீ காண்கிறதை, அதாவது நீ பார்க்கிறத ஒரு புஸ்தகத்தில் எழுது அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அப்புறம் பாருங்க, அப்போ சொல்லும்போது அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீ எதை பார்க்குறியோ அதை ஒரு புஸ்தகத்தில் எழுது அப்படின்னு சொல்லி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுதுனதை, பார்த்ததை, எழுதுனதை அனுப்பு. வரலையிலே சொல்லுங்க, என்னத்தான் அனுப்பு சொல்றாரு? நீ பார்த்ததை, எழுதுனதை அனுப்பு. இதுதான் இங்க முக்கியம். யோவான் பார்த்ததை, யோவான் எழுதுனதை அனுப்பு. இதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் பார்த்ததை, யோவான் எழுதுனது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம அதிகமாக உங்களை படிக்க சொல்லுவேன். நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் படிக்க சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரியறது கஷ்டம். ஆனால் புரிஞ்சிடுச்சின்னு சொன்னால் அதை நமக்கு யாரும் நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் ஆவிக்குள்ளே மாறுங்க, கர்த்தரை பிடிச்சிக்குங்க சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த வசனமே உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிடும். அப்போது இப்போ இதில் நாம் பார்க்க போகிற விஷயம் லவோதிகேயா சபை. லவோதிகேயாவில் உள்ள, ஆசியாவில் உள்ள லவோதிகேயா பட்டணத்தில் உள்ள சபை. அந்த சபைக்கு இவர் எழுதுறது தான் இந்த புக். இவர் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறார் பாருங்கள். இந்த சபைக்கு ஆசியா 7வது வசனம், பிலதெல்பியா சபையின் தூதன். அது யாருது? ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், யாரு? கர்த்தர் யாராம்? பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறது. இப்போ யார்? முதல்ல கர்த்தரை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதில் முதல் பிலதெல்பியா சபை ஊழியக்காரனுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அவர் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறது. என்ன சொல்றாரு? அடுத்தது பாருங்க. அடுத்தது கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ செய்கிற எல்லா வேலையும் எனக்கு தெரியும். கிரியைகள்னா செயல்கள். நீ செய்கிற எல்லா வேலையும் எனக்கு தெரியும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், ஒரு அள்ளியிலே சொல்லிடலாமா, கொஞ்சம் பலன் இருக்குது. அது அப்போ கூட நீ என்ன பண்ணல, என்ன மறுதளிக்காமல் இருக்கிற பாரு, அதுக்கு பாராட்டுறேன் அப்படின்றார். மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருத்தனும் போட்ட மாட்டான். அல்லேலூயா. இது ரெண்டாவது நீங்க தெரிஞ்சுங்க. முதல் ஆண்டவர் யாருன்னு சொன்னாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, ஊழியக்காரனை பற்றி சொல்றாரு. உனக்கு உன் கிரியைகள் நான் எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, அந்த பலத்திலையும் நீ என்ன பண்ற, என் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பத்தியா. அதனால என்ன சொல்றாரு பாருங்க, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருத்தனும் அதை போட்ட முடியாது. அடுத்தது சொல்றாரு பாருங்க, இதோ யூதர் இல்லாத இருந்தும் பொய் சொல்லுகிற கூட்டத்தாரில்
சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுத்தேன். இதோ ஒரு அழில சொல்லிடலாமா இப்போ? அதாவது யூதர் இல்லாதவங்க, நான் தான் யூதர்னு சொல்லி பொய் சொல்கிற ஒரு கூட்டம் உங்கள்கிட்ட அனுப்பினேன் நான். அவங்க வந்து உன்னை அடிமை கொள்ளணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க வந்து உன்னை பார்த்த உடனே என்ன பண்ணாங்களாம்? உன் பாதத்தில் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, நான் உன்மேல் அன்பார், தேவன் ஊழியக்கார் மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்தேன். அல்லேலூயா சொல்லிடலாமா? அடுத்தது பாருங்க. அடுத்தது தேவனுடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியால் பூமியில குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும். அடுத்தது உங்களை சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. கடைசி இப்போ அடுத்தது சொல்றாரு, சோதனை காலத்துக்கு தப்பும்படி உன்னை காப்பேன். இதில் பாருங்க, எல்லாம் சொல்றது பூரா பாருங்க. நீ எப்படிப்பட்டாலு? கொஞ்சம் பலவீனமான ஆள் தான், கொஞ்சம் தான் பலன் இருக்கு. அப்படி இருந்தும் நீ என் வசனத்துக்கு உறுதியா, என் நாமத்துக்கு உறுதியா, எனக்கு உறுதியா இருக்கிறபடியால இது எல்லாம் உனக்கு செய்வேன். எதெல்லாம் சொன்னாரு? நான் பூட்டுறத ஒருத்தனும் திறக்க முடியாது, நான் திறக்கிறத ஒருத்தனும் பூட்ட முடியாது, திறந்த வாசலை உனக்கு வைப்பேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இப்போ நம்ம 11வது வசனத்துக்கு வாங்க. இதோ அடுத்தது நீங்கள் இப்போதான் கொஞ்சம் கவனமாக வரணும். சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க சீக்கிரமாக வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறாரு. எனக்கு முன்னே 2000 வருஷமாக இதே தான் சொல்லிக்கிறாங்க. ஒரு அள்ளிய சொல்லமா? ரெண்டாயிரத்தி 24 வருஷமா என்ன சொல்லிக்கிறாங்க? தோ வரப்போகிறாரு, தோ வரப்போகிறாருன்னு, இதோ சீக்கிரமாக வரப்போகிறாருன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க, ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல், ஒரு நாள் 1000 வருஷம் போல். அதனால் அவர் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நீ தயாராகிரு, ஆயத்தமாயிரு. இதை தான் இங்கே சொல்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒரு அழிலே சொல்லிடலாமா? ஒருவனும் உன் கிரீடத்தை, கவனிங்க கவனிங்க கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். உன் கிரீடத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு கிரீடத்தை கொடுத்துருக்கிறார். சும்மானாலும் சொல்றாரு இந்த பாஸ்டர், அப்படித்தான் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த கிரீடத்தை இப்போ கொஞ்ச நேரம் தொட்டு பாருங்க, கொஞ்ச நேரம் நான் சொல்லும்போது தொட்டு பாருங்க, அப்போ அது உங்கள் கண்ணுக்கு தெரியும், உங்கள் கைக்கு தெரியும். இப்போ மறுபடியும் பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை, உனக்கு கொடுக்கப்பட்டதை, உனக்கு உள்ளதை, உனக்கு இருக்கிறதை கெட்டிமா பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. உனக்கு உரியதை நீ பிடிச்சிக்கோ, மற்றவங்களுக்கு உனக்கு வேணாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஒருத்தர் நல்லா பேசுவாங்க, ஒருத்தர் நல்ல சில விஷயங்களில் டேலண்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எனக்கு அந்த டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் வருத்தப்படக்கூடாது. என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும். அல்லேலூயா. அந்த டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. இப்போ நாங்கள் ஆரம்ப நாட்களில், நான் ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் பாஸ்டர் கூடவே சுற்றி கிடப்பேன். அவர் பாஸ்டர் சென்னையிலேருந்து வருவார். அவருக்கு டிரைவர் நான் தான், சைக்கிள் டிரைவர், சைக்கிளுக்கு டிரைவர். அப்போல்லாம் மோட்டர் பைக்லாம் கிடையாது, சைக்கிள் தான். எங்கே போனாலும் சைக்கிள் தான். ஹயர் சைக்கிள் கிடைக்கும், சொந்த சைக்கிள் இருக்கும். மோட்டர் பைக் வந்து
பார்க்கறது அரிது. யாரோ ஒருத்தர் வச்சுருப்பாங்க, ஊரில் ஒருத்தர் வச்சுருப்பாங்க, புல்லட் வச்சுருப்பாங்க. சின்ன சாதாரண பைக்கெலாம் கிடையாது. காரு அதே மாதிரி பெரிய பணக்கார வீட்டில் தான் கார் இருக்கும். மற்றபடி காரும் அதிகமாக இருக்காது. இப்போ சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது. சாதாரணமாக ஆட்கள் வீட்டில் கூட கார் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ காரு பைக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் சொல்கிற நேரத்தில் சைக்கிளே பெரிய விஷயமா இருந்துச்சு. சைக்கிள் வாங்குறது பாரியா, சைக்கிள் வாங்கிட்டாரு அப்படின்ற அளவுக்கு சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிளுக்கு நான் தான் டிரைவர். அந்த பாஸ்டருக்கு சைக்கிள் டிரைவர் நான் தான். எங்கே போனாலும் இட்டு போவேன். அப்போ அவர் பின்னாடி உக்காந்தாருன்னா ஜெபம் பண்ணிக்கினே வருவார், அந்நிய பாஷை பேசிக்கினே வருவார். இது எனக்கு அந்த சைக்கிள் ஓட்டுறதே கஷ்டம் தெரியாது. ஏன்னா அந்த ஜபத்தை நானும் கேட்குறேன், அது எனக்குள்ளே ஊடுருவுது. அந்த ஊடுருவும் போது எனக்குள்ளே ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன், தனிப்பட்ட பவர் வருது. நான் அந்த பவர் மூலமாகவே போகிறேன். எவ்வளோ தூரமானாலும் போயிடுறது. போயிட்டு அந்த வீட்டை சந்திச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். இப்போது பாஸ்டர் சொல்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு, சாம், கர்த்தர் உனக்குன்னு தனிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அதை கண்டுபிடிச்சியான்னு கேட்டார். நான் அதுவரையிலும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை பற்றி திங்க் பண்ணது கூட கிடையாது. அப்புறம் அப்போ அவரை பஸ்ஸு ஏற்றுறதுக்காக உத்திரமேர் டவுன்லேருந்து பஸ்ஸு ஏற்றணும். அவர் பல்லாவரத்துக்கு போகணும், பஸ்ஸு ஏற்றணும். பஸ்ஸு ஏற்றுறதுக்கு ஏற்றிட்டு பஸ்ஸு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அவர் கூட உட்காந்து பேசியிருந்தேன். அவர் பேசியிருக்கும்போது சைக்கிள் பக்கத்தில் விட்டுட்டு பேசியிருக்கிறேன். சொன்னார், சாம், உனக்கு தேவன் என்ன கிருபை கொடுத்துருக்கிறாரு, அதை கண்டுபிடிச்சியா? உனக்கு என்ன டேலண்ட், உனக்கு என்ன கிருபை, உனக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரு, அதை கண்டுபிடிச்சியா? அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லலான்னு எடுக்கிறேன். அதுக்கு பதில் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை, கிருபையை தேவன் கொடுத்துருக்கிறாரு, அதை அவங்க கண்டுபிடிச்சிக்கிடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு அன்னிலிருந்து யோசனை, எனக்கு என்ன திறமை இருக்குது, யாருன்னா ஒன்று எதனா செய்தாங்கன்னா அதை பார்த்து அப்படி திரும்ப செய்துடுவேன். எனக்கு அந்த ஒரு திறமை இருக்குது. அது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னே அது ஒரு திறமையான ஒருத்தர் செய்கிறாரு, அதை பார்த்தோம், அது நம்ம கண்ணு பார்த்துச்சு, கை செய்தது, அவ்வளோதான். ஆனால் எனக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்போது அன்னிலேருந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் சொன்னார், அவர் எனக்குள்ளே இருக்கிற அந்த வரத்தை எனக்குள்ளே எழுப்பி விட்டார். அப்போது அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிற, பேசுகிற அந்த கிருபையை எனக்கு கொடுத்தார். அதுக்கு முன்னே 10 வார்த்தை தொடர்ச்சியாக நான் பேசுகிறேன்னா 11வது வார்த்தை அப்படி தொத்தும். ஆனால் 1 மணி நேரமாக பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு முன்னே 1 மணி நேரமாக பேச போகிறேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட தொத்துறதே கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த தாளந்தை நான் கண்டுபிடிச்சேன். அந்த தாளந்துக்காக ஜெபம் பண்ணேன். அந்த தாளந்து எனக்கு இப்பொழுது நான் அதை கெட்டிமாக பிடித்து கொள்ள ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். இதோ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், சீக்கிரமாக வருகிறேன். ஒருவனும் உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம், உனக்கு ஒரு நான் கிரீடத்தை கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் தொட்டு பார்த்தேன், நீங்களும் தொட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் இது அடுத்து நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிரீடம் இருக்குது, நம்ம தான் உணர்ந்து கொள்ள முடியலன்னு இப்போ நீங்கள் யோசிக்க போகிறீங்க. அப்போ நம்ம இந்த கிரீடத்தை முதல்ல நம்ம பாருணும். உனக்கு ஒருவனும் உன் கிரீடத்தை உனக்குரிய கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு, உனக்குள்ள இந்த கிரீடத்தை, உனக்குள்ள இந்த தாளந்தை, உனக்குள்ள இந்த வரத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை கெட்டிமா பிடிச்சுக்கோ. பற்றிக்கொள்ளுனா கெட்டிமா பிடிச்சுக்கோ, விட்டுறாதே, தொலைச்சினா தொலைஞ்சு போயிடுவேன். உனக்கு நான் நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னால், ஏதோ ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு போனோம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடினோம், கொஞ்ச நேரம் பைபிள் படித்தோம், பாஸ்டர் ஏதோ சொன்னார், தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாரு, அதோடு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மனநிலையோடு மட்டும்தான் இருக்கிறாங்க.
நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது, லவோதிகேயா பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு யோவான் எழுதும்போது சொல்கிறாரு, 11வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறதாக யோவான் சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உனக்கு கொடுக்கப்பட்ட உனக்குள்ள கிரீடத்தை உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை, கிரீடத்தை மாத்திரமல்ல, உனக்குரிய உனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் பற்றிக்கொள். பற்றிக்கொள்னா கெட்டிமா பிடிச்சுக்கோ, கெட்டிமா பிடிச்சுக்கோ. நீ விட்டுட்டேன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கணும் போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாம் பைபிளில் இருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளைங்க? 2. பெரியவன் பேர் ஏசா, சின்னவன் பேர் யாக்கோபு. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டு காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூத்தவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு ஒரு பங்கு கொடுப்பாங்க. அதாவது இருக்கிற சொத்தை 2ஆக பிரித்து அப்படியே கொடுப்பாங்க. அதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால், மூத்த பையனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு ஒரு பாகம் கொடுப்பாங்க. அவன் தான் சேஷ்டபுத்திர, முதல் பிறந்தவன், அவனுக்கு ஒரு விசேஷித்த பங்கு அப்படின்னு சொல்லி இப்போ கூட சில கிராமங்களில் அந்த வழக்கத்தில் இருக்குது. மூத்த பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுப்பாங்க. அது சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கவனிங்க, ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு கிடைச்சது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் யாக்கோபு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். யாக்கோபு வீட்டில் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஏசா வெளியே வேட்டைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான். எதுவும் ஆகாரம் கிடைக்காம பசியோடு வீட்டுக்கு வரான். பசியோடு வரும்பொழுது வீட்டில் பசி ரொம்ப இருக்குது, சாப்பாடு கேட்குறான். இவன் சாப்பாடு இல்லைன்றான், தம்பி சாப்பாடு இல்லைன்றான். கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறிய குடுறா அப்படின்னா. அப்போ அவன் கேட்குறான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்குறான். நான் சாவ போகிறேன், பசியில் சாவ போகிறேன், சேஷ்டபுத்திர பாகம் என்னை தாங்க போதா, எடுத்துக்கடான்னு சொல்லி கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு கொடுத்தான். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிக்கங்க, ஒருத்தன் உயிர் போக போகுது, இப்போ கூழ் குடித்தாதான் எனக்கு உயிர் வரப்போகுது, அதனால் இந்த சேஷ்டபுத்திர பாகம் அவசியம் இல்லை, எனக்கு கூழு தான் அவசியம், சாப்பாடு தான் அவசியம், சோறு தான் அவசியம் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை விட அவனுக்கு எது முக்கியம்னு நினச்சான்? சாப்பாடு முக்கியம் நினச்சான், ஆகாரம் முக்கியம் நினச்சான், கூழு முக்கியம் நினச்சான், பழுத்தம் கூழு முக்கியம் நினச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேர் ஏசா மாதிரி தான் இருக்கிறீங்க. அப்படியே இதை பிடிச்சிக்கின்னு இருந்து அப்படின்னு நினைக்கிற மனநிலை தான் உங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பசியோடு நீ செத்து போனாலும் பரவாயில்ல, அந்த கிருபையை மட்டும் இழந்துடாத. அல்லேலூயா. தேவன் உத்தரவு இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு மயிறு கூட கீழே விழாது பட்சத்தில் உனக்கு அப்படி எப்படி உயிர் போயிடும்? யோசிச்சு பாருங்க. ஒரு தலையில் இருக்கிற ஒரு மயிறு கீழே விழணுன்னாவே தேவனுடைய உத்தரவு வேணும். தேவனுடைய உத்தரவு இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு மயிறு கூட கீழே விழாது. அந்த பட்சத்தில் உனக்கு எப்படி உயிர் போவோம்? ஆற்றால் சாப்பாட்டுக்காக கூழுக்காக நாம் என்ன பண்ணிட்டோம்? நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை விற்று போட்டுட்டோம். இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை அதை நல்லா ஐத்தி படிச்சுக்கங்க. உனக்கு உள்ளதை, உங்களுக்கு இல்லை, உனக்கு உள்ளதை பிடிச்சுக்கோ, கெட்டிமா பிடிச்சுக்கோ. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, யாரெல்லாம் அதை கெட்டிமா பிடிச்சு ஜெயிக்கிறானோ அவன் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் பரலோகத்தில் இருந்து வருகிற
புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இதை யார் சொல்றதுன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. இப்போ நம்ம 11வது வசனத்தை இப்போ நம்ம படிக்க போகிறோம். 11வது வசனம் தான் இன்னைக்கு நம்மளுடைய செய்தி. என்ன சொல்லுங்க? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி? அவர் சீக்கிரம் வரப்போறார் தான். அவர் எப்போ வர்றாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இப்போ கூட வரலாம். உங்களுக்குரிய செய்தி என்ன? உன் கிரீடத்தை ஒருத்தனும் எடுத்துக்கொள்ள கூடாது. 2வது, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டீர். இது 2 விஷயத்தை நல்லா கொஞ்சம் கவனமாக கவனிங்க. உன் கிரீடத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் ரொம்ப முக்கியங்க. கிரீடம் நான் முதல்ல பார்த்தேன், தொட்டு பார்த்தேன். என் கையில் தெரியல. நீங்களும் தொட்டு பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு வாசனம் சொல்கிறாருன்னு இவருக்கு வேலை கூட நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறீங்க. அப்போ தான் தெரிய போகுது அந்த கிரீடம் என் தலை மேலே தான் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு, இந்த லவோதிக்கேயா சபைக்கு ஆவியானவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? கடினமான எந்த ஒரு வேலையும் சொல்லலை. நீ போய் ஒரு மலையை பெயர்த்து எடு, இல்லை கடலுக்கிற தண்ணிலாம் இறைச்சிடு, இல்லை இந்த இடத்துல ஒரு ஆழமான பள்ளம் வெட்டு, அப்படி எந்த வேலையும் சொல்லலை. கடினமான எந்த வேலையும் இந்த இடத்துல, இந்த சபைக்கு, இந்த பட்டணத்தில் உள்ள சபைக்கு தேவன் சொல்லலை. என்ன சொன்னார்? லகுவானது சொன்னார். என்ன தெரியுமா? ஊங்கிரீடத்தை ஒருத்தரும் எடுத்துக்கூடாது. ஊங்கிரீடத்தை ஒருத்தரும் எடுத்துக்கூடாது. 2வது, உனக்குள்ளதை கெட்டியமாக பிடிச்சிக்கோ. உனக்குள்ளதை கெட்டியமாக பிடிச்சிக்கோ. இதுதான் இந்த சபைக்கு ஆவியானவர் சொல்கிற விஷயம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கு காது இருந்தால் இந்த வார்த்தையை நீங்கள் கட்டாயம் கேட்பீங்க. இப்போ காது இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் நினைக்கலாம். காது இருக்கும், அந்த கேட்குற திறன் இருக்காது. இங்கே தான் இருப்போம், நம்ம நினப்பெல்லாம் எங்கேயோ இருக்கும். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருந்தார். ஒரு அம்மா திடீர்னு சபையில் திடீர்னு மியா அப்படின்னு நின்று, என்ன ஒரு பாஸ்டர் பேசின்னு இவர் அப்பப்போ பார்க்குறாரு. இந்த அம்மா மியா மியான்னு போதெல்லாம் அவர் பேசினே ரொம்ப உற்சாகமாக பேசிட்டு மியா அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. அது அந்த அம்மா டக்குன்னு சொல்லிட்டு கம்முனுக்கே குனிஞ்சிக்குது. யாரா சொல்கிறாங்க? ஏன்னா இவங்க குனிஞ்சிக்கிறாங்க, தலை வேற முக்காடு போட்டுக்கிறாங்களா, கீழே குனிஞ்சிக்கிறாங்களா தெரியல. திரும்ப ஒரு 5 நிமிஷம் பார்த்து மறுபடியும் மியா அப்படின்றாங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மியா மியான்றாங்க. பாஸ்டருக்கு பொறுக்கலை, பேசிங்கிறவரால் முடியல. அவர் நிறுத்திட்டு இந்த மியா மியான்னு சொன்னது யாருன்னாரு. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அவங்க மட்டும் நான் தான் அப்படின்னா. ஏம்மா என்னம்மா விஷயம்? செய்தி போகும்போது கவனிக்காமல் நீ பாட்டு மியா மியான்னு பூனை கத்துற மாதிரி கத்திங்கிறிய, என்ன விஷயம் அப்படி சொன்னாங்க. கேட்டாராம். அப்போ அந்த அம்மா சொன்னான், ஐயா வர்ற அவசரத்தில், சர்ச்சுக்கு வர்ற அவசரத்தில் அடுப்பு மேலே பாலை வச்சேன், அது எடுத்து மூடி வைக்க மறந்துட்டேன். உள்ளே போய் பூனை குடிச்சிடுமோன்ற ஒரு பயத்தில் அந்த பூனை இங்கே நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க கவனம் எங்கே இருக்குது? பூனை மேலேயும் அவங்க வீட்டில் இருக்கிற பால் மேலேயும் அடுப்பு மேலேயும் தான் அவங்க கவனம் இருக்குது. அப்போது அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, 13வது வசனம், ஆவியானவர் சபைக்கு சொல்கிறத காது உள்ளவன் கேட்க கடவன். இப்போ நீங்களுக்கு காது இருந்துச்சுன்னா இந்த செய்தியை கேளுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ முதல்ல நமக்கு ஃபஸ்ட்டு கிரீடம், நமக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா
ஆவியானவர் சொல்கிறாரு, சீக்கிரமாக வர்றேன், உன் கிரீடத்தை ஒருத்தரை எடுத்துக்காத, அதை பார்த்துக்கோ அப்படின்றாரு. அந்த கிரீடத்தை குறித்து ஒரு வசனத்தை நம்ம உங்களுக்கு சொல்லித்தரேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். முடிச்சிட்டிங்களா? 2 வசனத்தையும் மறுபடியும் படிங்க. ஆமேன். இன்னொரு வசனம் படிங்க. யாத்திராகமம் 30வது வசனம், 31வது வசனம். ஆமேன். இப்போ இந்த வசனம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கானானுக்கு வந்த பிறகு அவங்க ஒரு கூடாரம் அமைச்சு அதில் ஆரோனை ஆசாரிய பட்டம் கொடுக்குறாங்க. ஆரோனுக்கு ஆசாரிய பட்டம் கொடுக்குறாங்க. அவர் தான் ஆசாரி, ஊழியக்கார், பாஸ்டர். அவர் தான் பாஸ்டர். அப்போ மோசே, கவனிங்க, மோசே வழி நடத்துகிறார், மோசே தான் கைட் பண்ணி கொண்டாடுறாரு. ஆனால் ஆரோனுக்கு தான் பாஸ்டர்னு பட்டம் கொடுக்குறாங்க. அப்போ அது மோசே தண்டகாரமா? இன்னும் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. கவனிச்சிங்கன்னா பாஸ்டர் சபையை நடத்துவார், மோசே பாஸ்டர் நடத்துவார். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது யாரு? மோசே. இப்போ சபை என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்றது யாரு? ஆரோன், ஆசாரியன். அப்போ பாருங்க, தேவன் எவ்வளவு ஞானமாக அதை செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இப்போ ஆசாரிய பட்டம் யாருக்கு கொடுக்கறதுன்னா, மோசே யாருக்கு கொடுக்குறான்? ஆரோனுக்கு கொடுக்குறான். இதை நல்லா கவனிச்சிக்கங்க. இந்த வசனத்தை மறுபடியும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவன் தலையிலே, படிக்க மாட்டீங்களா? 29:6. அவன் தலையிலே பாகையையும் வைத்து. பாகையும் அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தலையில் ஒரு கேப் போட்டுக்குவாங்க, ஒரு சின்ன கேப் இப்படி இருக்கும், சின்னதாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கூட அந்த கேப் போடுவாங்க. பொதுவாக அந்த சவுத் சைடில் அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரும் அது மாதிரி கேப் போட்டுக்குவாங்க. இஸ்ரேல், ஈரான், அந்த ஈராக்கு, அந்த நாடுகளில் இருக்கிற எல்லாருமே அது போல் கேப், முஸ்லீம் யூதர்கள் எல்லாருமே அது மாதிரி கேப் போட்டுக்குவாங்க. இது அந்த அவங்களுடைய எல்லாம் அண்ணன் தம்பி தானே 2 பேரும், அதனால் அது ஒரு பிரச்சனை, எல்லாம் ஒரே மாதிரி கேப் போட்டுக்குவாங்க. இப்போது இது கவனிச்சிங்கன்னா அவன் தலையிலே பாகை, அதான் அந்த கேப் வைத்து, அதுக்கப்புறம் பாருங்க, பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து. பரிசுத்த கிரீடம், இந்த பரிசுத்த கிரீடத்தை அவன் தலையின் மேல் வைத்து. 3வது என்ன நடக்குது பாருங்க, அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து ஊத்தி அவனை அபிஷேகம் செய்வாயாக. அல்லேலூயா சொல்லமா. இப்போ இந்த பரிசுத்த கிரீடம் உங்க தலை மேல இருக்கா? யோசித்து பார்த்து சொல்லுங்க. இது மோசே ஆரோன் ஆசாரியனாக ஆக்கினது கொடுத்தது. இப்போ இருக்குது, உங்களுக்கு இருக்கா? நீங்க ஆசாரியரா? கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இல்லை?
ஆராதனை செய்கிற எல்லாருமே ஆசாரியன்தான். நீங்க அவ்வளோதான். நீங்க ஏன் இவ்வளோ நேரம் யோசித்தீங்க தெரியுமா? ஏன் தெரியுமா யோசித்தீங்க? அப்போ பாஸ்டருக்கு மட்டும்தான் இந்த கிரீடத்து இருக்கு, என் தலைமையில் அது இல்லைன்னு நினச்சிட்டீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த கிரீடத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை பாருங்கள். தலையின் மேல் பாகை வச்சாச்சா? அதுக்கு மேலே பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேலே வச்சு, மூணாவது அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணு. இப்போ இந்த சம்பவத்தை யார் செய்தார், யார் செய்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களாம் இந்த பரிசுத்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டாயிற்று. அல்லேலூயா. அபிஷேகம் பெறலைன்னா அப்போ ட்ரை பண்ணு. பெறலைன்னு வார்த்தையை கேட்காத. பரிசுத்த அபிஷேகம். இப்போ இந்த வசனத்தை பாடுங்க. அபிஷேக தைலத்தை அவன் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அபிஷேகம் பண்ணுன்னு வேதம் சொல்லி ஆயிடுச்சு, பண்ண சொல்லி ஆயிடுச்சு. நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரையும் பரிசுத்தாவி வந்து மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றியாச்சு. பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை, உன்னுடைய கட்டாயமாய் இருக்கிறது. அப்போ அபிஷேகம் பெற்றவங்க தொட்டு பாருங்க, கட்டாயம் அந்த பரிசுத்த கிரீடம் உங்க தலை மேல இருக்கும். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெறலன்னா என்னன்னா, அபிஷேகம் பெறக்கூடாது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்லை, கொஞ்சம் வேண்டி. அதாவது என்னன்னா, நம்ம எப்பவுமே மாம்ச சிந்தை இருக்கு பத்தியா, மாம்ச சிந்தை மாம்ச எண்ணம் நம்ம ஜபம் பண்ண உக்காந்த உடனே நம்மளை சுற்றி 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 வரும். நம்ம நினப்பு பூரா அது மேலே தான் இருக்கும். நாம் போனது நடந்தது, அங்கே போய் அந்த பிரதர்கிட்ட பேசுறது, அந்த சிஸ்டர்கிட்ட பேசுறது, அந்த கடங்காரங்கிட்ட பேசுறது, அந்த கடன் கொடுத்தவங்ககிட்ட பேசுறது, டீ குடிச்சது, காப்பி குடிச்சது, கடை சண்டை போட்டது எல்லாம் ஞாபகம் வரும். ஜபம் மட்டும் வராது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கண்ணை கெட்டிமாக மூடிக்கின்னு இந்த காட்சிலாம் வரும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மன்னியும் 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 மன்னியும், ஒன்று ஒன்றா அகற்றி 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 தள்ளிக்கினே இருக்கணும். போ போ அப்பால போடு. இப்போ உதாரணத்துக்கு ஆற்றுல மீன் கொக்கு மீன் பிடிக்கிறதுக்கோ நின்று இருக்கும். எல்லா மீனையும் விட்டுடும். பெரிய மீனாக வரும்போது டப்புன்னு கொத்தி எடுத்துக்கும். அது பாட்டு, ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அது சரியாக மறந்து போச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே படித்தது இல்லையா அது விஷயம். அந்த ஒரு மீன் வருமளம், பெரிய மீன் வரும் வரலாம் வாடி இருக்குமா, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குமா அந்த கொக்கு. அப்போது கவனிச்சு பாருங்களேன், நமக்கு தேவையில்லாததில் என்ன பண்ணுங்க, போ தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடு, தள்ளு தள்ளு தள்ளு, போய்கிட்டாரு போய்கிட்டாரு போய்கிட்டாரு. எனக்கு உரியது வந்த உடனே நீங்கள் அதை கேட்ச் பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்கள் தலைப்பாகையின் மேலே பரிசுத்த கிரீடம் வைக்கப்பட்டு அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேலே வார்த்து அவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணியாச்சு. எப்போ வசனம் சொல்லுது, 2 அப்போஸ்தலர் 2:27 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்புறம் படிங்க அந்த வசனத்தை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும், கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க. படிக்கிறவங்க படிங்க. உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரி மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊத்தியாச்சுங்க, வார்க்கப்பட்டாச்சு. பெற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்ளாம போறதும், பரிசுத்த கிரீடத்தை வச்சுக்கிறதும் வச்சுக்காம போறதும், காத்துக்கிறதுக்கும் காத்துக்காம போறதுக்கும் உன் கையில தான் இருக்கு. இது உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம், பரிசுத்த கிரீடம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை காப்பியோ காப்பாத்துவியோ மாட்டியோ அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, இன்னைக்கு உனக்குரிய கிரீடத்தை பற்றி கொண்டீரு. உனக்குரிய கிரீடம் அது, உனக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம். அதை ஜாக்கிரதையாக பிடிச்சுக்கோ. யாருக்கும் விட்டு கொடுத்துறாத, யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத, எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத. இந்த உலக ஆசைக்காக, உலக ஆசை பாசங்களுக்காக, உலகத்தினுடைய நண்பர்களுக்காக, உலக உறவுகளுக்காக அதை விட்டு கொடுத்துறாத. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த பரிசுத்த கிரீடம் உனக்கு அவசியமான ஒன்று. இரண்டாவது, லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் பீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். மறுபடியும் படிங்க, கவனிங்க. ரொம்ப கவனமாக கவனிப்போம். அதாவது எனக்கு புரியாமல் படிக்க சொல்லலை, திரும்ப அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக சொல்கிறதுக்காக படிக்கிறோம். இப்போ படிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமல். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பரிசுத்த ஸ்தலம், அதிலிருந்து நீங்கள் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் விலகிடாதீங்க. பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தானம், பரிசுத்த இடம், அந்த இடத்த விட்டு எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் அந்த இடத்த விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன் தெரியுமா? அது உனக்கு கொடுக்கப்பட்டது. சரியா? அடுத்தது பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருக்கணும். முதல்ல உனக்கு பாருங்க, நீங்க அந்த உங்களுக்கு அந்த பரிசுத்த ஸ்தலம் அதை விட்டு விலகாது இருங்க. ரெண்டாவது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காத இருங்க. அடுத்தது பாருங்க, தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. இப்போ நீங்க ரெண்டாவது, அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் அவன் மேல் இருக்கு. எப்படி இருந்தா அந்த கிரீடம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீ பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விலகாம இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தாத இருக்கணும், கெடுத்து போடாம இருக்கணும். அப்படி இருந்தீன்னா அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் உன் தலைமையில இருக்கும். இல்லைன்னா அது அள்ள கழிக்கப்பட்டு தள்ளி விடப்பட்டு அதை நீ இழந்து போயிடுவேன். இந்த அபிஷேக தைலம் என்ன கிரீடம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க. யார் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அபிஷேகம் பெறாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அப்படியே ஆவியில் வல்லமையாக இருப்பாங்க. அப்படியே காலம் போ வயசு ஆவா அவங்களுக்குள்ள அந்த ஆவியும் குறைஞ்சி போயிடும். ஆவியில் நிறையிறது இருக்காது. ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, ஞானி மாதிரி பேசுவாங்க, ஆனால் லூஸாக இருப்பாங்க. லூஸ் மாதிரி பேசுவாங்க, அதை ஞானம்னு நினச்சிக்குவாங்க அவங்க. இவங்க எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி. நான் சொல்லட்டுமா, ஆவியானவர் எல்லா காலத்திலும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா.
இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஃபோன் வச்சுக்கிறீங்க, எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க. எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் தான். இப்போ யாரும் சாதா ஃபோன் வச்சுக்கிறது கிடையாது, எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் தான் எல்லாருக்கும். அது பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்டேட் ஆகும். பார்த்தீங்களா, அப்டேட் ஆகலைன்னா ஆங்க் ஆகும் ஃபோனு. அப்டேட் ஆகும், நீங்கள் ஆக விடாமல் தள்ளி போட்டிங்கன்னா ஃபோன் என்ன ஆகும், ஆங்க் ஆகும். அப்போ ஒரு சாதாரண ஃபோனே அப்டேட் ஆகணும்னா நீங்கள் உங்கள் அபிஷேகத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேக தைலத்தில், அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே, அப்போ நாங்களாம் அப்படி ஜெபம் பண்ணி ஆவியில் நிறைவும் பாரு. இப்போ அப்படின்னா இல்லை அர்த்தம்னு சொல்கிறார் அவர். இப்போல்லாம் நான் சப்புன்னு கிடக்கிறேன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கிறேன்னு அர்த்தம். நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய அபிஷேகம் இன்னைக்கும் உன் தலைமையில் இருக்குமானா அந்த கிரீடம் நீ பாதுகாக்க வேண்டிய கிரீடம். அல்லேலூயா. இரண்டாவது நீங்க பாருங்க, தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ இந்த அபிஷேகம் எப்பொழுதும் தலைமையில் இருக்கணும். நிறைய பேருக்கு அபிஷேகம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போலாம் சோத்ரம் சோத்ரம், இந்த ராவு பிச்சை எடுக்கிற மாதிரி, அம்மா தாயே, அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே கிடையாது. இப்போ அவங்க கூட கிடையாது, ரா பிச்சையே கிடையாது. இப்போலாம் நீங்கள் தான் இப்போ அந்த வேலையை எடுத்துக்கிட்டீங்க. சோத்ரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தினம் அப்டேட் ஆகுங்க, அபிஷேக தைலத்தில் அப்டேட் ஆகுங்க, அபிஷேகத்தில் அப்டேட் ஆகிட்டே இருங்க. வல்லமை இறங்கிக்கிட்டே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கரங்களை தட்டி புதிதாக்கி கொண்டே இருங்க. அபிஷேகங்கிறது வழி கட்டாயம் பண்ணி வர்றதில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா கையை தட்டுங்க, வேகமா 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 வேகமா, மோல் தட்டுறா, வேகமாட்டுறா, அடி டொம 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 டொமானு, கையை வேகமா டொம 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 டொமானு. இது அபிஷேகம் கிடையாது, இது வேற மாதிரி அன்பு. நான் என்ன சொல்றேன்னா, அபிஷேக தைலம் உன் தலை மேல இருந்துச்சுன்னா நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே போதும், அபிஷேகம் அருவியாவும் மேலே ஊற்ற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. மேலே இருக்கிற பனி மாதிரி அது கரைஞ்சி உன் தலை மேலே இறங்கி உன் உடம்பு முழுதையும் நினைக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதுதாங்க அபிஷேகம். ஒருத்தர் வந்து இசையெல்லாம் வாசிப்பா, டமால் டமால் நீ அடி, கீபோர்டா கம்மால் குத்துப்பா, குமுறு குமுறு குத்து, அட்ரா விட்டு குத்து, கையை தட்டுங்க, கும்மில் கும்மில் எல்லாம் ஆடுங்க. இது என்ன ஆட்டம் தெரியுமா? அது வேற ஆட்டம், இது கிடையாது. நீ கத்தரை நோக்கி கையை தூக்கினா போதும். அல்லேலூயா. அபிஷேகம் அருவியாவும் மேலே இறங்கும். அல்லேலூயா. அபிஷேகம் வல்லமையாவும் மேலே இறங்கும். அல்லேலூயா. அபிஷேகம் அக்கினியாவும் மேலே இறங்கும். அல்லேலூயா. அபிஷேகம் வல்லமையா இறங்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த அபிஷேக தைலம் உன் தலை மேல இருக்கிறது. மூன்றாவதாக எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எஸ்தர் 2வது. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரத்தின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்துராசிரியாக்கினான். ஆமென். ஒரு அழிலே சொல்லமா? மூணாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் கிரீடம். என்னென்ன கிரீடம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இத்தனை கிரீடத்தை நீங்கள் விடக்கூடாது. முதல்ல சொன்ன கிரீடம் என்னமோ சொன்னார் இல்லை, பரிசுத்த கிரீடம். ரெண்டாவது அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். மூணாவது நான் சொல்ற கவனிங்க, ராஜா சகல பெண்களை பார்க்கலாம் எஸ்தர் மேல அன்பு வைத்தான், விரும்பினான். எஸ்தரை ரொம்ப விரும்பினான். இப்போ ரொம்ப முக்கியமானது அது. ஏதாவது ராஜாவுக்கு மனைவி வேணும்னா என்ன செய்வாங்க? ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னா என்ன செய்வாங்க? பழைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, கன்னிகா மாடன்னு ஒன்று இருக்கும். அதில் இளம் பெண்கள், அழகிய பெண்கள், இளம் பெண்கள், அழகு பெண்கள், எந்த மாசு மறு இல்லாத இளம் பெண்கள், இவங்களை எல்லாம் கன்னிகா மாடத்துக்கு கொண்டு வருவாங்க. அங்கே ஒருத்தர் இருப்பார், கன்னிகா மாட தலைவர். அவர் என்ன பண்ணுவார், இவங்களை பியூட்டி பார்லர் தலைவர் இருப்பார். அவர் அவங்களுக்கு எப்படிலாம் அவங்கள மெருகேற்றுவார், அழகாக்குவார், இன்னும் அழகாக்குவார், ராஜா பார்வையில் விரும்பத்தக்கதாக அழகேற்றுவார். இதுதான் அவருடைய வேலை. இப்போ என்ன சொன்னால், எல்லாரும் நிறைய இளம் பெண்கள் அங்கே கூடப்பட்டாங்க. அதில் எஸ்தரும் கூட்டப்பட்டாங்க. எஸ்தர் அந்த 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 மடத்தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் போட்டுக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் அவங்க விரும்பி பல வாசனை பொருட்கள், பல மூஞ்சில் பூசுறது, கண்ணில் பூசுறது, தையல், அதை என்னென்னமோ எங்கெங்கேயோ பூசுறதெல்லாம் வாரி பூசிக்கிறாங்க. எஸ்தர் மட்டும் அந்த மடத்தலைவர் என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் போட்டுக்கிறாங்க. கவனமாக கவனிங்க. இப்போ அந்த ராஜா சமூகத்துக்கு போக வேண்டிய நாள், ராஜா முன்ன போய் நிற்கணும். யாருடைய ராஜா கண்களில் யாருக்கு கிருபை கிடைக்குதோ அவங்க அந்த பட்டத்து ராணி. எல்லாரும் வரிசையாக ஒவ்வொருத்தராக போகிறாங்க. எல்லாரையும் பார்க்குறார் ராஜா. மனசு விரும்பலை. அடுத்தது வராங்க, மனசு விரும்பலை. அடுத்தது வராங்க, மனசு விரும்பலை. எஸ்தர் வராங்க. இங்கே இருக்கிற எஸ்தர் யாரையும் சொல்லலை நான், நீங்கள் யாருன்னா அது மாதிரி எடுத்துக்க போகிறீங்க. அங்கே அந்த எஸ்தரை சொல்கிறேன். அந்த எஸ்தர் வராங்க. ராஜா பார்க்குறாரு, மனசில் விருப்பம் வந்துடுச்சு. உடனே செங்கோலை நீட்டுறாரு. கிட்ட போகிறாங்க. செங்கோலை நீட்டினா கிட்ட போய் செங்கோலை தொடணும். செங்கோலை தொட்டாங்க. உடனே அந்த ராஜ கிரீடத்தை தலைமையில வச்சு பட்டத்து ராணியாக மாற்றி விட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பெண்கள் இருந்தாங்க, ஆனா எஸ்தருக்கு மட்டும் அது கிடைச்சது. அப்ப என்ன அர்த்தம் நினைக்கிறேன்? கிருபை. அல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையா நிலை நிற்கிறோம். எல்லாம் சொல்லமா? கிருபையா நிலை நிற்கிறோம், தேவ கிருபையா நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையா நிலை நிற்கிறோம். எஸ், கரங்களை தட்டி தேவ கிருபையா ஹalleluya. நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. என்னை பெரியவனாய் ஆமென். ஆக்கியது Glory to God. Jesus. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. ஆமென். பெரியவனாய் ஆக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை,
ரொம்ப பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்தரை விட அலங்கரிக்கப்பட்ட பெண்கள் ஏராளமான பேர் இருந்தாங்க. அதாவது எப்படியாவது ராஜாவை கவரணும், ராஜா என்னை பார்க்கணும், ராஜா என்னை விரும்பணும் அப்படின்னு அளவுக்கு அதிகமான தங்களை அலங்கரித்து கொண்ட பெண்கள் அங்கே உண்டு. ஆனால் இந்த எஸ்தர் அலங்காரம் அதிகம் கிடையாது. அந்த அந்த மட தலைவன் ராஜா என்ன விரும்புவார்னு அவனுக்கு தெரியும். அதை மட்டும் அந்த பொண்ணு கொடுத்தான். அதை மட்டும் போட்டுக்கினா இந்த பொண்ணு அப்படியே வந்து நிற்கிறா. ராஜா கண்ணில் கிருபை கிடைச்சிச்சு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கிருபை என்னும் கிரீடத்தை என் அருமை சகோதரனே சகோதரியே இழந்து விடாதே. உனக்கு கிடைத்த கிருபையை விட்டுடாதே. நீ நிற்கிறது கிருபை, நீ உயிரோடு இருப்பது கிருபை, உனக்கு கிடைச்ச சுகம் கிருபை, உனக்கு கிடைச்ச ஆஸ்தி கிருபை, உனக்கு கிடைச்ச வேலை கிருபை, உனக்கு கிடைச்ச பணம் கிருபை, உனக்கு கிடைச்ச சொத்து கிருபை, உனக்கு கிடைச்ச எல்லாமே கிருபை. கிருபை 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 கிருபை. எதுவும் உன்னுடையதில்லை, எல்லாம் உனக்கு கர்த்தர் கிருபையா கொடுத்தது. எல்லாத்தையும் உனக்கு கர்த்தர் கிருபையா கொடுத்துட்டாரு. உன் தலை மேல அந்த கிரீடம் வைக்கப்பட்டு விட்டது. கிருபை கிருபை. நான்காவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஞானமே படிச்சிருங்க. ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக் கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நீங்க பார்த்தீங்க, நான்காவது மகிமையான கிரீடம். இந்த மகிமையான கிரீடம் வரணும்னா நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 7வது வசனம் பாருங்க. ஞானமே முக்கியம். என்னத்தை சம்பாதிச்சாலும் முதல்ல ஞானத்தை சம்பாதி. சில பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், லூசு மாதிரியே பேசுவாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, நல்லா எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்க. பேச்சை பார்த்தீங்கன்னா லூசியும் அவங்களையும் ஒன்றா விட்டால் 2 பேரும் போட்டி போட்டி பேசுவாங்க. நான் சொல்லட்டுமா? ஞானம் ரொம்ப முக்கியம். நம்ம சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேசினா நம்ம யாருன்னு நிறைய பேசினா தாங்க நீ யாருன்னே தெரிஞ்சிடும். பேசாத இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். பேச்சை குறை, பலத்தில் வளரு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிங்க, எது முக்கியம்னா பேச்சு முக்கியம் இல்லை, ஞானம்தான் முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, என்ன வேணாலும் சம்பாதிச்சிக்கோ, ஓகே. அதை விட முக்கியமா ஞானத்தை சம்பாதிச்சிக்கோ. நீ என்ன வேணாலும் சம்பாதிச்சிக்கோ, அது தப்பு இல்லை. அதுக்கு முன்ன அதுக்கு மேலே என்ன சம்பாதிச்சிக்கோ? ஞானத்தை சம்பாதிச்சிக்கோ. அப்படி சம்பாதிச்சினா அது பாரு, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை கட்டி பிடிச்சிக்கிட்டீன்னா அது உன்னை கனப்படுத்தும். நீ அதை கட்டி பிடிச்சிக்கிட்டீன்னா அது உன்னை என்ன செய்யும்? கனப்படுத்தும். அடுத்தது பாருங்க, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடமாய் இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, அது பேரு மகிமையான கிரீடம். ஏன்னா பார்க்குற கண்ணுக்கு தெரியாது. அது யார் கண்ணுக்கு தெரியும்? ஞானவான் கண்களுக்கு தான் தெரியும். ஞானவான் கண்கள் அதை பார்க்கும்போதே தெரியும், இவங்க தலையில் என்ன இருக்கு? மகிமையின் கிரீடம் இருக்கு. எப்படி? அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும்
ஞானத்தை சம்பாதிச்சிட்டாயா, அதுதான் முக்கியம். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில சபைகளில் கூட, சபை விசுவாசிகள் கூட நீங்கள் பாருங்கள், அவங்க பேசுறதுக்கும் அவங்க செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க யார் தெரியுமா? பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது, அவங்க தான் லூசு. நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை, நீங்கள் அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அவங்க யார்? அவங்க புத்தியீனமானவங்க. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன செய்யணும்? என்னத்தை வேணாலும் சம்பாரி, முதல்ல புத்தியை சம்பாரி. புத்தி தானே, ஞானத்தை சம்பாரி. அதை நீ மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அதை நீ கட்டி பிடிச்சிக்கோ, அது உன்னை உயர்த்தும். அப்படி கட்டி பிடிக்கும் போது அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். மாத்திரம் அல்ல, அது மகிமையுள்ள கிரீடமாய் உன் தலை மேல இருக்கும். அல்லேலூயா, மகிமையுள்ள கிரீடம். ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். மூணாம் அதிகாரம் 25வது வசனம். அப்படியா? வசனம் நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை பாருங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும். 2 கொரிந்தியரை பாருங்க. வசனத்தை பாருங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும், 9ஆம் அதிகாரம். ஆமா, என்ன வசனம்? 9:24. 9:3ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதான் இப்போ குழப்பமே. கரெக்டு தான். 1 கொரிந்தியர் 9. படிங்க. இல்லைங்க, 25 படிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உடையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நானோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அடுத்தது கவனிங்க. ஓட்டப்பந்தயம் வச்சுக்கோங்களாமா? ஓட்டப்பந்தயம் பொதுவாக எல்லாரும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்கிறது. ஓட்டப்பந்தயம்னா ஈஸியாக தெரியல. இப்போது திடீர்னு ஒரு ஓட்டப்பந்தயம் விட்டால் யார் கூட்டு ரோட்டு வரலும் ஓடி போய் விளையாடுவீங்க? இப்போ திடீர்னு விட்டா, பயிற்சியே இல்லாமல் நிற்காம ஓடி போய் நிற்காம ஓடியாரணும். இல்லை, யாருமே கை தூக்கலை. சில பேர் தூங்கி நிற்கிறீங்க, தூங்கிறதுனால கை தூக்கலை, அது ஓகே, விட்டுடலாம். இப்போ கவனிச்சு பாருங்களேன். 1 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங். நீங்கள் தினம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த கூட்டுரோட்டு வரலும் ஓடி ஆடணும். 1 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. இப்போ யாரெல்லாம் ஓடுவீங்க? புரியல? அப்படி சொல்லுங்க, வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. எல்லாருமே ஓடுவாங்க, அது தானே? அப்போ இது தினம் ஓடணுன்னா அதுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும். அப்புறம் என்னங்க? முயற்சி வேணும். அப்புறம் இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே ஒன்று வேணும். இன்னொன்று இதுலேயே இருக்கு.
இச்சை அடக்கம் வேணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் போதை போடுறவர்னு வச்சுக்கோங்களேன், டம் அடிக்கிறவர் இல்லை தண்ணி அடிக்கிறவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரை ஓட சொல்கிறோம். ஒரு 4 அடி ஓடுவார். அவர் ஏற்கனவே புகை கூட்டு மாதிரி இருக்கு அவருடைய ஆற்று. ஒரு 10 அடி ஓடின உடனே புகை கூண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணிடுவார்? அங்கேயே உக்காந்துடுவார். சரக்கு போடுறவராக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் தூரம் ஓடின உடனே சரக்கு ஞாபகம் வந்துடும், மயக்கம் வந்துடும். அவராலையும் ஓட முடியாது, கை கால்லாம் உதறும். தடுத்து போட்டால் தான் அடுத்தது வேலை செய்ய முடியும். அவராலையும் ஓட முடியாது. அப்போது இதுக்கு பயிற்சி எடுக்கணும்னா முயற்சி வேணும். முயற்சியோடு கூட நாம் சரீர அடக்கங்கள் தேவை. சரீரத்தை ஒடுக்கி இதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படுத்துகிற அந்த இச்சை அடக்கம் தேவை. அல்லேலூயா. அந்த கிரீடம் பெறணும்னா, எந்த கிரீடம்? அழிவில்லாத கிரீடத்தை பெறணும்னா பயிற்சி வேணும், முயற்சி வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிற இச்சை அடக்கம் வேணும். அல்லேலூயா. திடீர்னு ஒருத்தரை ஓட சொன்ன என்ன பண்ண முடியாது? கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க, ஒரு 4 அடி 10 அடி ஓடுவாங்க. என்ன ஆகும்? மூச்சு ரொம்ப இதுவாகும். நாங்கள் கூட ஓடி இருக்கிறோம். 9வது படிக்கும்போது செய்யூர் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன். ஓட்டப்பந்தயம் விட்டாங்க 400 மீட்டர். நாங்கள்லாம் இப்படி பின்னி பெடல் எடுத்துடுற நினப்பில் நினச்சின்னு இருந்தோம். நம்ம எவ்வளோ ஓடுவோம்? 9வது படிக்கிற பையனில் நம்மளாம் இதெல்லாம் என்னடா ஓட்டம், தோக்கிற இடத்துக்கு போய் ஓடியாடுறது அப்படின்னு நினச்சோம். எல்லாரும் எலுமிச்சம் பழம் வேறு கையில் வாங்கி வச்சுக்கிறானுங்க. என்னடா இது எலுமிச்சம் வாங்கி வச்சுக்கிறேங்க, என்னடா இவனுங்க எலுமிச்சம் பழம் வாங்கி வச்சுக்கிறானுங்க. நான் அது கூட வாங்கலை. பார்த்தேன் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. நானும் வேகமாக ஓட ஆரம்பித்தேன். ஒரு 10, 15, 20 அடி ஓடி இருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக பின்ன ரிவேர்ஸில் போகுது கால். மூச்சு வாங்குது, நாக்கு வரலுது. அப்போ தான் எலுமிச்சு மயம் வச்சுக்கிறேன் அப்படின்றான். அப்போ தான் அவனை பார்க்குறேன். ஆடா இதுக்கு தான் வாங்கினியாடா, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாதாடா அப்படின்னு. என்னன்னா நம்ம கீழ்ச்சி போர் போட்டுருன்ற எண்ணம். அப்போ என்ன தேவைன்னா அதுக்குரிய பயிற்சியும் முயற்சியும் இச்சை அடக்கமும் அவசியம் தேவை. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 மல்யுத்த வீரர். அந்த மல்யுத்தம்னா சண்டை போடுவாங்கள்ல, நல்ல 2 பேரும் ஈக்குவலான வெயிட் உள்ள ஆள். 2 பேரும் ஈக்குவலான வெயிட் உள்ள ஆள். 2 பேரும் நல்ல உடம்பு நல்ல பலமாக வச்சுருக்காங்க. 2 பேருமே இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. 2 பேருமே ஜெபம் பண்ணுறவங்க. 2 பேருமே யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்க. 2 பேருமே ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நான் போய் ஒரே குத்து மூக்கில் குத்துவேன், அவன் தொப்புக்கடின்னு கீழே விழுந்துடணும், அந்த பரிசு மொத்தையும் உமக்கே கொடுக்கிறேன் அப்படின்னா. இன்னொருத்த சொன்னான். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் போய் சும்மா ஒரு தட்டு லேசாக தட்டுவேன், அவன் தொப்புக்கடின்னு கீழே விழுந்துடணும், விழுந்துட்டா அந்த பரிசு கூட இன்னும் கொஞ்சம் போட்டு நான் உமக்கு காணிக்கையாக தருகிறேன் அப்படின்னு சொன்னான். இவங்க 2 பேருடைய ஜெபத்தை, யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்ப யார் ஜெபத்தை கேட்பாரு? யார் ஜெபத்தையாவது ஒருத்தர் ஜெபத்தை கேட்கணும்ல. யார் ஜெபத்தையுமே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? யார் ஒருத்தன் முறையா பயிற்சி பண்ணி முறையா முயற்சி செய்து இச்சை அடக்கத்தோடு யுத்தம் பண்றானோ அவன் மட்டும்தான் ஜெயிப்பான். ஏன்? ஆண்டவர் லஞ்சம் வாங்கின்னு ஜெயிக்க வைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. மேல் கொண்டு கொடுக்குறேன்னு லஞ்சமாடா கொடுக்குற ஆண்டவருக்கு? அவர் பார்க்காத பணமா? பணத்தை உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது. நீ கொடுத்து அவர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
உன் கையிலிருந்து வாங்கி அவர் பொழப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ கொடுத்து அவர் கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் என் ஆண்டவருக்கு இல்லை. உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் வர்ற அப்படியே கொடுத்துட்றேன். யாருக்கு வேணும்? ஆண்டவர் கொஞ்சம் மேலே கூட போட்டு தரேன். யாருக்குடா வேணும்? ஒழுங்கா செய், நீதி நியாயம் நேர்மையா செய். முயற்சி வேணும், பயிற்சி வேணும், முயற்சி வேணும், இச்சை அடக்க வேணும். ஒழுக்கமா செய். ஒழுக்கமா பண்ணினா ஜெயிப்ப, இல்லைன்னா தோத்து போயிடுவேன். அல்லேலூயா. அடுத்தது 6வது சீக்கிரமா படிச்சிடலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7-8. ஆமீன். ஒரு அல்லே சொல்லிடலாமா? இப்போ எத்தனையாவது? 6வது. என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். இப்போ முக்கியமாக பாருங்கள், அதுக்கும் சில எல்லாத்துக்கும் ஒரு வரையறை வச்சிருக்கிறார் ஆண்டவர். 7வது வசனம் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடு. உனக்கு கொடுக்கப்பட்ட போராட்டத்தை போராடு. அதெல்லாம் உனக்கு இப்போ நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன்ல, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அப்படியே வழியில் போனாங்க. வழியில் அப்படியே முள்ளும் கல்லுமா கடந்தது. இயேசு சொன்னார், ஏப்பா அந்த கல் முள்ளெலாம் எடுத்து போடுங்க அப்படின்னாரு. எல்லாரும் கடினமாக வேலை செய்தாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப மெருக்காக வேலை செய்தார். அப்போ என்னன்னா, கடினமாக வேலை செய்தவங்க அதற்குரிய பலனை அனுபவித்தாங்க. மெழுக்காக வேலை செய்தவங்க அதுக்குரிய பலனை அனுபவித்தாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட போராட்டத்தை போராடி தான் ஆகணும். அல்லேலூயா. இப்போ ஒரு விஷயம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டம், ஐயோ எனக்கு இந்த போல கஷ்டம் யாருக்குமே வராது, நான் படுற கஷ்டம் வேதனை இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. நான் சொல்லட்டுமா? அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உலகத்தில் அவங்களுக்குரிய கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டமே இல்லாத ஒரு ஆளை காமிங்க பார்க்கலாம். இதுவரையில் நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள், நானும் அவரை பார்க்க ஆசைப்படுறேன். யாருமே கிடையாது. அப்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போராட்டத்தை அவங்கவுங்க போராடித்தான் ஆகணும். அடுத்தது ஓட்டம்னா வாழ்க்கை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓடி முடித்துத்தான் ஆக வேண்டும். 3வது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போராட்டத்தை போராடித்தான் ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை ஓடித்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இப்படி 3 காரியங்களை செய்தினா அதுக்கப்புறம்னா இது முதல் அப்படி நடக்கிற அந்த நாள்ல இருந்து உனக்கு என்ன கிடைக்குது? நீதியின் கிரீடம் எனக்காக உங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிற அனைவருக்கும் எல்லாருக்கும் அதை தந்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 6வதாக நீதியின் கிரீடம். அடுத்தது 7வது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் 12வது வசனம். 1:12 யாக்கோபு. ஆமீன். ஒரு அல்லே சொல்லலாமா? என்ன கிரீடம்?
ஜீவ கிரீடம். இன்னொரு வசனம் கூட படிங்களேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமேன். ஒரு அல்ல சொல்லிடலாமா? இதில் சொல்லப்பட்டுக்கிற விஷயத்தை பாருங்களேன். ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். அதுக்கு பொதுவான சில விஷயம், சில வழிமுறை இருக்குது. என்ன தெரியுமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் சோதனை ஐயோயோயோ எனக்கு வரா மாதிரி சோதனை யாருக்குமே வராது. ஒரு அம்மாவுக்கு அப்படி தான், ரெகுலராக ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறது, ஒழுங்காக ஜெபம் பண்ணுற அம்மா, ரொம்ப நல்ல சகோதரி. ஒரு நாள் சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர் வீட்டில் இது விசுவாசிங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு அந்த அக்கா நல்ல அக்காவாச்சே, கோயிலுக்கு வரலையே அப்படி விசுவாசிலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் பாஸ்டர் வீட்டில் தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் அப்படி இன்னும் அவங்க சொல்கிற விஷயத்தை பார்த்தா ரொம்ப பயமாகி போச்சு. எல்லாரும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா பாஸ்டர் போனார். பாஸ்டர்கிட்ட விஷயம் வந்தது. ஐயோ ரொம்ப சகோதரி அப்படி இப்படின்னு சொல்லுவோம். பாவம் அவரும் பயந்து ஓடி போய் பார்க்குறாரு. என்னம்மா விஷயம் அப்படின்னு. ஐயா, ஊசியில் நூலு கொத்தையா, அப்போ திடீர்னு அந்த ஊசி என்னை குத்திடுச்சியா அப்படின்னா. ஒரு சின்ன ஊசி தன்னை குத்திடுச்சின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன சோதனை, அந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட உன்னால் பொறுக்க முடியல, ஆலயத்துக்கு போக முடியலன்னு சொன்னீன்னா அப்புறம் எப்படி பெரிய காரியங்கள் வரும்பொழுது நீ எப்படி ஜெயிக்க போற? ஆமாம் தானே? ஒன்று சொல்லட்டுமா? பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் உங்களை தான். பெண்கள்னா யாரையோன்னு நினச்சின்னு இருக்காதீங்க, உங்களை தான். அவங்க இந்த குழந்தை பெறும்போது பிரசவ வேதனைப்படுறாங்க பேர், அதை விட பெரிய வேதனை எதுவுமே கிடையாது. அதையே அவங்க சாதாரணமாக பண்ணிட்டு போகிறாங்க. இவன் என்னடனா ஒரு முள்ளு குத்திடுச்சா, ஐயோயோ இயேசுவே முள்ளு குத்திடுச்சின்னு சொன்னா நீ எப்போ ஜெயிப்ப? ரொம்ப முக்கியங்க. வாசித்து பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அன்பு கூறுகிறவனுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. இப்ப அந்த அப்படியே வெளிப்படுத்தலுக்கு வாங்க. நீ படப்போற பாடுகளை குறித்து கொஞ்சம் கூட பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும்படியாக பிசாசு உங்களில் சிலரை ஜெயிலில் போடுவான். ஐயையோ, ஜெயிலுக்கு போனால் மானம் மரியாதை இன்னும் ஆவர்த்து, இன்னும் அப்படி மானம் மரியாதை. இயேசுக்காக போனால் எந்த ஒரு மானம் மரியாதையெல்லாம் வர கெட்டு போகாது. அல்லேலூயா. 10 நாள் ஜெயிலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீங்க. ஆகிலும் நீ சாகிற வரையிலும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 8வதாக இது கடைசி வசனம், படிச்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷம் எடுத்துக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். சீக்கிரம் படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். ஆமேன். சொல்லுங்க. மகிமையுள்ள வாடாத கிரீடம். இப்போ அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் கொடுத்துருக்கிறாரு. என்ன தெரியுமா? சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. இப்போ இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? நான் சொல்லட்டுமா? இப்போ நீங்க சபையார், ஓகேவா? நீங்களா சபையார் தானே? சரி, நான் பாஸ்டர், ஓகே தானே?
இப்போ நான் பாஸ்டர், நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறத தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் இருமாப்பா ஆள்றது. ஏன் தெரியுமா? சபைன்னு சொல்லும்போது நான் நீ எல்லாமே லேவியரும் ஆசாரியருமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நாம் 2 பேரும் லேவியரும் ஆசாரியாக இருக்கணும், அதுக்காக ஊழியக்காரனை கனம் பண்ணாமல் இருக்கலாமான்னா அதுவும் தப்பாயிடும், சுதந்திரத்தை மீறுற மாதிரி ஆகிடும். ஆமாம் தானே? இப்போ ஆரோனை கூப்பிட்டு தான் ஆசாரியன் ஆக்கினார். அப்போ ஆரோன் அது வரல எங்கே இருந்தார்? கூட்டத்தோட கூட கும்பலாக தான் இருந்தார். இப்போ ஆசாரியனாக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டவொடனே அவர் ஊழியக்காரர். அப்போது அது வரல அவங்க கூட தான் இருந்தார். அப்புறம் தனி பிரிக்கப்பட்ட உடனே என் கூட தானே நேற்று கூட இருந்த, இன்னைக்கு எங்கள் கூட நீ நான் ஒன்றுலாம் இல்லை. அப்போ ஆசாரியனா பட்டம் கொடுக்கப்பட்ட உடனே அந்த ஆசாரிய பட்டத்துக்கு மரியாதை கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனிங்க, நமக்கு என்னன்னு சொன்னால் நமக்கு சுதந்திரம் இருக்குது. இப்போ என் குடும்பம், நான் இஷ்டம், நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் சொல்கிறத தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருமாப்பா ஆள்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தை, அதுவும் தப்பு தான். அல்லேலூயா. எப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பம் உங்களோடு கூட சொர்க்கத்தை சுதந்திரித்து கொள்கிறவங்களாக இருக்கிறபடினால் அவங்களும் சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த சுதந்திரத்தை என்னவா பண்ணக்கூடாது? இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. அப்போ மந்தைக்கு என்ன பண்ணணும்? சபைக்கு நீங்கள் யாராக இருக்கணும்? சபைக்கு மாதிரியாக எக்ஸாம்பிளாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்தா அந்த அக்கா போல் ஜெபம் பண்ணணும், அந்த அக்கா போல் பாட்டு படிக்கணும், அந்த அக்கா போல் பைபிள் படிக்கணும், அந்த அண்ணன் போல் கர்த்தருக்காக வாழணும், அந்த அக்கா போல் அந்த அண்ணன் போல் அப்படி நீங்கள் மாதிரியாக இருக்கணும். அப்படி மாதிரிகளாக இருந்தீங்கன்னா அப்படி செய்யணும். அதுக்கப்புறம் கண்காணிப்பு செய்யுங்கள். கண்காணிப்பு செய்யணும். கண்காணிப்பு செய்யறதுன்னு என்ன தெரியுமா? சபையில் யாரா ஒருத்தர் வரல, ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்தால் வராங்க, வராட்ட போகிறாங்க, நான் போனேன்னா அதோடு போ அப்படின்னு இல்லாமல் அவங்கள நீங்கள் கண்காணிப்பு செய்யணும், விசாரிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். பாஸ்டர் தான் கேட்கணும் அப்படி இல்லை. நீங்கள் எல்லாரும் கண்காணிப்பு, வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் சொல்லலை. பாருங்கள், மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் விசாரிங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமேன். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிரீடம் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த கிரீடத்தை மறுபடியும் வீட்டில் போய் படிங்க, வசனம் குறித்து வச்சுக்கின்னு வீட்டில் போய் படிங்க. இந்த வசனத்தை திரும்ப படிங்க, உங்களுக்கு ஒரு புதிய ஆண்டவர் வசனத்தை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு உரியதை வேறு யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க. இது உங்களுக்குரியது, உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க. யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. 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 ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடைபெறுவோம்.